ஹாய் வணக்கம். என்னுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன கேட்டவே இந்த டின் ஃபிஷ் எப்படி செய்கிறதுண்டு. அதுதான் இன்றைக்கி டின் ஃபிஷ் தான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். வாங்க எப்படி செய்யலாமென்று பார்ப்போம். இந்த டின் ஃபிஷ் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது கூடுதலாக இலங்கையில் செய்கிறவர்கள் கூட செய்கிறவர்கள். இந்த டின் ஃபிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், டின் ஃபிஷ் நான் ஒரு 300 கிராம் ஒரு டின் வாங்கி வச்சிருக்கிறேன். அதை வடிவாக க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு டொமேட்டோ டின் ஃபிஷ் தான் நான் வாங்கினேன். அதனுடைய அந்த டொமேட்டோவை சோஸ் எடுத்து வைக்க போகிறேன். அதோடு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி பழம், பச்சை மிளகாய், ஒரு ஃபேன் ஒன்று வச்சுட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு இப்போ ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சம் சூடாகட்டும். சூடாகின உடனே என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், அதோட கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன், அதோட வெந்தயம் 1 டீஸ்பூன். அதோட கூட நீங்கள் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் வதக்கணும். இப்போ என்ன செய்யணும்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து அதை சின்னனாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ என்னென்னா ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் போட்டு வதக்க வேணும். அந்த மஞ்சள் வாசம் எடுபட மட்டும் வதக்க வேணும். மஞ்சள் தூள் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த மணங்கள் இருக்காது. அதன் காரணத்தால் மஞ்சள் தூள் போடுறது. இனி உள்ளி ஒரு 4 உள்ளியை நல்லா இடித்து போட்டால் தான் நல்லா உடலில் இடிக்கணும். உடலில் இடித்து போட்டிங்கன்னு தான் அது நல்ல ஒரு டேஸ்ட் ஒன்றை கொடுக்கும். பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் அதை கீறுகீறாக வெட்டி போட்டு அதையும் போடணும். அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அதோட ஒரு 10 கருவேப்பிலையில் அதையும் போட்டு வதக்கணும். தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம் அதை சின்னதாக வெட்டி அதையும் போட்டு வதக்கணும். ஆனால் தக்காளி பழம் நான் 1 தான் போடுகிறேன். ஏனென்றால் நான் புளி போட போன்றேன். அதன் காரணத்தால் இப்போ தேவையான உப்பு, வதங்கைக்கு உப்பு போடணும். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நன்றாக வதக்க வேணும். இப்போ இதுக்கு ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். உங்களுக்கு இவ்வளவு உரைப்பு தேவையோ அவ்வளவுத்துக்கு நீங்கள் போடலாம். சில பேர் கூட சாப்பிட்றவே இப்போ வெண்ணியாக்கள் எல்லாம் ரொம்ப மிளகாய்த்தூள் சாப்பிடுவினோம். அதான் காரணத்தால் அதோடு நாங்கள் வச்சுக்கிற அந்த சோஸையும் விட்டு அதோடு புளி கரைச்சி அதுவும் தண்ணி ஒரு 200 மில்லி தண்ணி விட்டிங்கன்னா காணும். எல்லாத்தையும் நல்லா கலக்க வேணும். அதோடு இந்த குழம்பு ஒரு 10 நிமிஷம் மூடி அவிய விடணும். இந்த குழம்புஞ்ச வாசம், இந்த பச்சை வாசம், இந்த தூள் வாசம் எல்லாம் போகத்தக்கதை ஒரு 10 நிமிஷம் விடணும். இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிற டின் ஃபிஷ்ஷை போடணும். அது கீழங்கால தட்டுப்பட்டு போச்சு. இப்போ பாருங்க என்னென்னா குழம்பு நல்லா வந்துட்டுது, நல்லா பொங்கி நல்லா அவிஞ்சிட்டுது. இப்போ அதுக்கு என்னென்னா நாங்கள் ஒரு 1/4 கப் பால், கோகோனட் பால் விட்டு அதையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணினா சூப்பரான ஒரு டின் ஃபிஷ் கறி ரெடியாக குழம்பு வந்துட்டுது. இது சோத்தோட, இடியப்பத்தோட, புட்டோட எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். இது எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.